சீனாவில் நிரம்பி வழியும் மருத்துவமனை. HMPV வைரஸ் பாதிப்பால் அலறும் மக்கள். சீனாவில் தற்போது HMPV எனும் வைரஸ் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. சீனாவின் பல மாகாணங்களில் மக்கள் இந்த வைரஸால் பாதிக்கப்படும் சூழலில் கொரோனா போன்ற நிலை அங்கு உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையேதான் சீனாவில் HMPV பாதிப்பால் மருத்துவமனைகள் நிரம்பி வழியும் வீடியோ இணையதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. 2019 உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கியது. இந்த வைரஸ் முதலில் சீனாவில் தான் பாதிப்பை ஏற்படுத்தியது. சீனாவில் இருந்துதான் இந்த வைரஸ் பல உலக நாடுகளுக்கு பரவியது. இந்த வைரஸ் பாதிப்பால் பல லட்சம் மக்கள் இறந்தனர். மேலும் பல கோடி பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீட்டனர். இதற்கிடையேதான் தற்போது சீனாவில் புதிய வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. HMPV என்று அழைக்கப்படும் இந்த பாதிப்பு ஆங்கிலத்தில் ஹியூமன் மெட்டப்னியூமோ வைரஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த HMPV வைரஸ் பாதிப்பு தான் தற்போது சீனாவில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் சீனாவில் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இது தவிர இன்ஃபுளுன்சா, நிமோனியா, கொரோனா ஆகியவையும் பரவி வருவதால் பல மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்பி வருகிறது. இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது இணையதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. மேலும் அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளதாவது: சீன மருத்துவமனை நிரம்பி வழிகிறது. மக்கள் இன்ஃபுளுன்சா A மற்றும் HMPV-யால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த 2020ஆம் ஆண்டில் கோவிட் பாதிப்பை போல் இருக்கிறது. சீனாவின் ஏராளமான குழந்தைகள், வயது வந்தவர்கள் காய்ச்சல், சளி உள்ளிட்ட அறிகுறியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் உள்ளனர். இது பற்றி அதிகாரிகள் இன்ஃபுளுன்சா A மற்றும் HMPV-யால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சீனாவில் பரவி வரும் HMPV எனும் வைரஸ் நியோமா விரிடோ வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த நெகட்டிவ் சென்ஸ் RNA வைரஸ் ஆகும். கடந்த 2001ஆம் ஆண்டு நெதர்லாந்தில் இந்த வைரஸ் முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு இப்போது சீனாவில் இந்த வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் உள்ளிட்டவை முக்கிய அறிகுறிகளாக உள்ளன. இது குளிர்காலங்களில் அதிகம் பரவும் தன்மை கொண்டது. அதோடு இந்த வைரஸ் பாதிப்பு கொண்டவர்களுடன் தொடர்பில் இருக்கும்போது இன்னொருவருக்கும் பாதிப்பு என்பது ஏற்படும். இருமலின் போது வெளிவரும் எச்சில் துளி, சளி உள்ளிட்டவற்றின் வழியாக இன்னொருவருக்கு இந்த பாதிப்பு ஏற்படலாம். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த HMPV வைரஸ் பாதிப்புக்கு தற்போது வரை தடுப்பூசி என்பது இல்லை. இதனால் சீனாவில் இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.